டிவிகேல வந்து சம்பத்குமார்னு சொல்லிட்டு ஒரு சார் நிற்கிறாங்க. தளபதி கட்சியிலேருந்து ஒருத்தங்க நிற்கிறாங்கன்னு தெரியும். கரெக்டாக யார்? ஒரு உமனாக இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்துட்டு நிறைய பிஜேபியில் வானதி ஸ்ரீனிவாசன் என்டிகேல நிற்கிறாங்க. ஆனால் எனக்கு பேர் கரெக்டாக தெரியலைங்க. டிஎம்கே பற்றி ஐடியா இல்லைங்க சரிங்க. முன்னாடி போன எலெக்ஷனில் வந்துட்டு கமலஹாசனை வீழ்த்தி அந்த இடத்துல இப்போ எம்எல்ஏவா சவுத்தில் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் பிஜேபியிலேருந்து ஒருத்தங்க நிற்கிறாங்க. இப்போது நம்ம தளபதி இப்போ தான் புதுசாக வராரு. அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே. எல்லாருமே மென்ஸாக இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு உமனாக இருக்கனால ஒரு உமன் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்க்கணுன்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறா? எஸ் சார், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர். நீங்கள் இருக்கிறது என்ன தொகுதின்னு உங்களுக்கு தெரியுங்களா? நாங்கள் இருக்கிறது வேளாண்டிப்பாளையம் சைடு. ஸோ கோயம்புத்தூர் நார்த் தொகுதியில் தான் வரும் சார். இங்கே கோயம்புத்தூர் நார்த்தில் வந்து எந்தெந்த கட்சிகளில் எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஓகே, இப்போது கரண்ட்டாக டிவிகேல வந்து சம்பத்குமார்னு சொல்லிட்டு ஒரு சார் நிற்கிறாங்க. அண்ட் பிஜேபியில் வானதி ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒரு மேம் நிற்கிறாங்க. ஸோ அது தெரியுங்க சார். டிஎம்கே பற்றி ஐடியா இல்லைங்க சரிங்க. ஸோ கோயம்புத்தூர் சவுத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த ஸ்கீம்ஸில் இந்த இதிலலாம் பலனடைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறையா சொன்னாங்க. ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா விமென்ஸுக்கெல்லாம் தையல் மிஷின் கொடுக்கறது, அண்ட் பிறந்ததுலேருந்து 2 வயசு குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறது, அதுக்கப்புறம் கோயில்களுக்கு இந்த எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, தென் வாட்டர் ஏடிஎம். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் சொசைட்டிக்கு ரொம்ப தேவை. அண்ட் அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எனக்கு அவங்க மேலே ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் இருக்குது. கோயம்புத்தூர் நார்த்துக்கு அவங்க நிறையா பண்ணுவாங்கன்னு ஒரு ஐடியா இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்குது. இப்போ நான் வந்து வானதி ஸ்ரீனிவாசன் மேம்க்கு தான் ஓட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். வை பிகாஸ் அவங்க சவுத் சைடில் வந்து விமன் பேஸ்டாக நிறையா ஸ்கீம்ஸ் அண்ட் எம்பவரிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மக்கள் சைடில் ரொம்ப பாசிட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. இப்போது அவங்க நார்த் சைடு வரும்போது ஸோ அதே ஒர்க் தான் அவங்க இங்கே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஐ ப்ரிஃபர் வானதி ஸ்ரீனிவாசன் மேம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறா? ஆமாண்ணா. நீங்கள் கோயம்புத்தூரில் எந்த இடத்துல இருக்கீங்க? நான் கோயம்புத்தூர் வேளாண்டிப்பாளையம் சைடு, நார்த் சைடு வரும் நமக்கு. கோயம்புத்தூர் நார்த் வடக்கு தொகுதி வருது இல்லையா? ஆமாம். இங்கே எந்தெந்த வேட்பாளர் எந்தெந்த கட்சியிலேருந்து நிற்கிறாங்கன்னு தெரியும்? நமக்கு தளபதி கட்சியிலேருந்து ஒருத்தங்க நிற்கிறாங்கன்னு தெரியும். அவங்க கரெக்டாக யாருன்னு தெரில. அப்புறம் பிஜேபியிலேருந்து ஒருத்தங்க நிற்கிறாங்க. கோயம்புத்தூர் சவுத்தில் இருந்தாங்க. அவங்க கோயம்புத்தூர் சவுத் எம்எல்ஏ. அவங்க வானதி ஸ்ரீனிவாசன் மேம் நினைக்கிறேன். அவங்க நிற்கிறாங்க இங்கே. இப்போ நீங்கள் வந்து சொல்லும்போது சொன்னீங்க தளபதி கட்சியிலேருந்து அப்படின்னு. ஆமாம். இப்போது பொதுவாக விஜய்னு தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் தளபதினு சொல்கிறீங்க. நீங்கள் விஜய் ஃபேனு? ஆமாம், தளபதி ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு வேலைக்கே ஒன்று போகிறோம். நம்ம காலேஜ் முடிச்ச உடனே வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தான் கேட்பாங்க. இப்போது நம்ம தளபதி இப்போ தான் புதுசாக வராரு. அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே. எடுத்தோடனே நம்ம நாட்டை கொண்டு போய் அவர் கையில் கொடுக்க முடியாதுல்ல. யோசிச்சு தானே பண்ண முடியும். அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்து யோசிக்கலாம். ஆனால் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கீங்களா? இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் இருக்கிற இந்த ஏரியா வந்து என்ன தொகுதின்னு தெரியுங்களா? தெரியாது. தெரியும். இது வந்து கோயம்புத்தூர் வடக்கு, சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து 4 மேஜர் கட்சி இருக்குது. ஏடிஎம்கே அலையன்ஸு, டிஎம்கே அலையன்ஸு, விஜயோட டிவிக்கு, சீமானோட என்டிக்கு. இந்த 4 கட்சியிலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த 4 கட்சியிலையும் எந்த கட்சி வேட்பாளர் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? 4 கட்சியில் வந்துட்டு எல்லாருமே மென்ஸாக இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு உமனாக இருக்கனால ஒரு உமன் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்க்கணுன்ட்டு இருக்கேன். எங்கள் தொகுதியில் வந்துட்டு ஒரு மேம் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஓட் பண்ணலான்னு. அவங்க பேர் தெரியுங்களா உங்களுக்கு? அவங்க பேர் வந்து வானதி ஸ்ரீனிவாசன். ஓகே. மற்ற வேட்பாளர்களோட பேரெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? டிவிகே விஜய், என்டிகே சீமான், அப்புறம் டிஎம்கே ஸ்டாலின். ஏன் நீங்கள் வானதி ஸ்ரீனிவாசன் அவங்கள சூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு உமனாக இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்துட்டு நிறையா உமன்ஸுக்கு வந்து நிறையா ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ அதனால். பிரதர், நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறா? ஆமாங்க, ஃபஸ்ட் டைம் ஓட்டர். ஓகே. நீங்கள் இருக்கிறது வந்து கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி, சரிங்களா? இந்த தொகுதியில் எந்தெந்த கட்சி சார்பாக எந்தெந்த வேட்பாளர் நிற்கிறாங்கன்னு தெரியுமா? டிவிகேல சம்பத்தண்ணா நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிஜேபியில் நம்ம வானதி அக்கா நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற என்டிகேலாம் நிற்கிறாங்க. ஆனால் எனக்கு பேர் கரெக்டாக தெரியலைங்க.
டிஎம்கே வேட்பாளர் பேர் தெரியுங்களா? தெரியாதுங்க. ஓகே, இந்த 4 கட்சி இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. பிஜேபி, ஏடிஎம்கே அலையன்ஸு, டிஎம்கே, அப்புறம் என்டிகே, டிவிகே, இந்த 4 கட்சியில் எந்த வேட்பாளர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கான காரணம் என்ன? நான் வந்துட்டு வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்துட்டு அட்வொகேட்டாக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. முன்னாடி போன எலெக்ஷனில் வந்துட்டு கமலஹாசனை ஒரு 2000 ஓட்டு வாக்குக்கிட்ட வீழ்த்தி அந்த இடத்துல இப்போ எம்எல்ஏவாக சவுத்தில் நல்லா செஞ்சுட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க இங்கே வடக்குக்கு வந்தாலும் வந்துட்டு இங்கே எங்கள் மக்களுக்கு இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இப்படி என்ன ஏதுன்ட்டு.